ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கிறீங்களா? மறுபடியும் இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் தேவையான விஷயங்களை கற்றுக்கிறதுக்காக நாம் எல்லாரும் கூடியிருக்கோம். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. கவனிங்க, இந்த உலகத்தில் நாம் வாழும்போது எவ்வளவோ பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். முக்கியமாக அவ்வளவு சுலபமாக தீர்வு காணவே முடியாத பிரச்சனை என்ன தெரியுங்களா? திருமண பிரச்சனை தான். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு கிடைக்கலன்னா விட்டு பிரிஞ்சிடலாமே தவிர, ஆனால் முயற்சி செஞ்சும் கூட தீர்வு கிடைக்காம அவ்வளவு சுலபமாக பிரியலான்னு நினைச்சாலும் முடியாம போற பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா? அதுதாங்க கல்யாண பிரச்சனை. ஒரு வீடு நமக்கு பிடிக்கலன்னு வைங்க, அந்த வீட்டை விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிடலாம். ஆனால் மனைவியோ அல்லது கணவனோ அவ்வளவு சுலபத்தில் மாற்ற முடியாதுல்ல. ஒருவேளை இந்த நாட்களில் அநேக பேர் ரொம்ப சுலபமாக வீடை விற்கிற மாதிரியே, ஒரு வியாபாரத்தை மாற்றுற மாதிரியே, ஒரு ட்ரெஸ்ஸு மாற்றுற மாதிரி கணவரையோ அல்லது மனைவியையோ மாற்ற முயற்சி பண்ணுறாங்களே தவிர, எந்த விதமான சமாதானங்களும் சந்தோஷங்களும் இல்லாதவங்களா சிக்கல் நிறைந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதோட குழந்தையும் இருந்ததுன்னா அவங்க நிலைமை ரொம்ப மோசங்க. இந்த நாட்களில் அநேக பேர் அப்பா அம்மா பிரிஞ்சு வாழும்போது, விரோதியாக இருக்கும்போது, அந்த குழந்தையோட மனசு, அதாவது தாய் தந்தையோட ரத்தம் கலந்து பிறந்திருக்காங்க இல்லையா, தாயையும் வெறுக்க முடியாது, தகப்பனையும் வெறுக்க முடியாது. யார் நல்லவங்களா இருந்தாலும் யார் கெட்டவங்களா இருந்தாலும் நடுவில் ஒரு வேதனையை அனுபவிச்சு பாடுபடுறவங்க குழந்தைங்க தான். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு படிப்பு மட்டும் சரியா வரதில்லை. அந்த மாதிரி குழந்தைகள் மனசளவுலையும் அவங்க ரொம்ப புழுங்கி போயிருப்பாங்க. அநேக தடவை அவங்க பிடிவாதமா கோவப்படுறவங்களா அல்லது நாசமா போய் ரவுடியா மாறுறவங்க நிறைய பேர். அதனால விவாகம் அப்படிங்கிற பந்தம் ரொம்ப மதிப்பிற்குரியது. இப்படி குடும்ப விஷயத்தில் பிரச்சனை வந்தா அந்த சிக்கல்களை தீர்க்கிறதுக்கு ஒரே ஒரு வழி ஏசப்பா சொன்ன வார்த்தைகள் தான். விவாகத்தை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுதோ அதை நம்ம கற்றுக்கலாம். திருமணம் எல்லா விஷயத்திலையும் கனமான காரியம் பைபிள் சொல்லுது. காரணம், திருமணத்தை தேவன் தான் ஏற்படுத்துகிறார். இளமை பருவம் வந்ததும் ஒரு ஆணுக்கு ஒரு பெண், அது முக்கிய தேவை. தாயின் வளர்ப்பில் வளர்ந்த குழந்தை வளர்ந்து பெரியவன ஆனதுக்கு அப்புறம் தாயோட தாலாட்டிலையும் அரவணைப்பிலையும் அன்பிலையும் தனக்காக ஒரு குடும்பம் உருவாகிறதுக்காக எதிர்பார்க்கும். அந்த குழந்தையும் ஒரு குடும்பமாக உருவாக்கப்படும். பைபிளில் சிம்சோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். பலசாலி, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நல்ல இளமை பருவத்தில் இருந்தவன், யுத்தங்கள் நிறைய செஞ்சான், பெரிய வெற்றிகள் அடைஞ்சான். ஒரு தடவை யுத்தத்துக்கு போயிருந்தான். அந்த யுத்த பூமியில எதிரி கூட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்துட்டான். அவனுடைய கண்ணுக்கு அவன் ரொம்ப அழகா இருந்திருப்பா போல. உடனே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தாய் தகப்பன் கிட்ட போய் கேட்டான். பார்க்கலாமா? சம்சோன் தின்னாத்துக்கு போய் தினாத்திலே பெலிஸ்தியரின் குமாரத்தி ஒருத்தியை கண்டான். திரும்ப வந்து தன் தாய் தகப்பனாரை நோக்கி, தினிஸ்திலே பெலிஸ்தியரின் குமாரத்திகளில் ஒருத்தியை கண்டேன், அவளை நான் மணக்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனது தாயும் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருதேசமில்லாத பெலிஸ்தியரின் குமாரத்தியை எதற்காக மணக்க வேண்டும்? உன் சகோதரனின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சம்சோன் தன் தாய் தகப்பனை நோக்கி, அதற்கு சம்சோன், அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். என்னங்க இது? எதிரியோட குடும்பத்திலிருந்து பொண்ணு எடுக்கிறது சாதாரண விஷயமா? பொண்ணை எதுக்காக எடுக்கணும்? தேவ பக்தி இல்லாதவங்க கிட்ட இருந்து நம்ம ஜனங்கள் மத்தியில் பெண்களே கிடையாதா அப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது
அவன் ஒரு வார்த்தை சொன்னான், அவ என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளை எனக்கு கல்யாணம் பண்ணுங்க. இதுதான் இன்னைக்கு அநேகர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. பல இளம் பிள்ளைகள் தாய் தகப்பன்கிட்ட எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சா வைங்க, இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், இல்லைன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன், அல்லது நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. தப்பு தானே? இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பு பிள்ளைகள் யாராவது இந்த மாதிரி நிலை இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை கிடறதுக்கு முன்னால தேவன் உன்னை விடுவிக்கணும்னு இந்த வசனம் மூலமா தேவன் பேசுகிறார். உங்க பிள்ளைங்கள விஷயம் நீங்க கவனிச்சீங்கன்னா, அவங்க யாரோட நட்பா இருக்காங்க, எங்க போறாங்க, எங்க வராங்கன்னு தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இளம் வயதுல இயற்கையாவே இந்த எதிர்பாலினத்து மேல ஒரு கவர்ச்சி இருக்கத்தாங்க செய்யும். அதுதான் சுபாவம். அவங்க டீனேஜ் முடிஞ்சு இளம் பிராயத்துக்கு போனதுமே அவங்களுக்குள்ள ஒரு விதமான ஒரு காரியம், ஒரு விதமான பிரியம், லைக்னஸ் வரும். பசங்க பொண்ணு மேலேயும் பொண்ணுங்க பையன் மேலேயும் இஷ்டப்படுவாங்க. இது சகஜமா நடக்கிறது தான். ஆனா இதனால அந்த எமோஷன்ல சரியா அந்த விஷயத்தை விவரமா தெரிஞ்சு கொள்ளாதது மூலமா அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப வர வீடியோக்களும் படங்களும் சீரியல்களும் கெடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம பிள்ளைங்களை. ஏதோ கதையில நடந்தது நிஜ வாழ்க்கையில நடக்கும்னு இன்னைக்கு எதிர்பார்க்கறாங்க. அதனால தவறான அடியெடுத்து வச்சிடறாங்க. எவ்வளவோ வாலிப பிள்ளைங்க இந்த மாதிரி அவசரமான முடிவுகளை எடுத்து, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி அப்படின்னு தீர்மானம் ஒரு முடிவெடுத்து தாய் தகப்பனே எதிர்த்து பேசுறது, பல வகையில தங்களை தாங்களே தண்டிச்சுக்கிறதுன்னு நிறைய நம்ம பார்க்குறோம். இந்த சிம்சோன் ஒரு பொண்ணை பார்க்குறான், அவளை எனக்கு பிடிச்சிருக்குங்கிறான், அவளையே எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கிறான். தாய் தகப்பன் வேணாம் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளேயே அவன் பயந்து போய் அவன் விருப்பப்படியே அந்த அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறான். எவ்வளவு கொடுமை! தாய் தகப்பன் இல்லாமலேயே நீ கல்யாணம் பண்ணிக்குவியா? உன்னை வளர்த்து பெரியவனாக்கி இந்த அளவுக்கு ஒரு தகுதிக்கு கொண்டு வந்த தாய் தகப்பன் ஆசீர்வாதம் இல்லாம உன்னுடைய கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? கல்யாண விஷயம்னு வரும்போது 25 அல்லது 30 வருஷம் வளர்த்த தாய் தகப்பனை கண்ணுக்கே தெரியறதில்லையே. தற்காலிக ஆசைகளுக்கு இடம் கொடுத்து அவங்க இஷ்டப்படி நடந்துக்கிறது தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது விவாக முறையே கிடையாது. ஆமா, விவாகம் அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பப்படி நடக்கிறது இல்லைங்க. விவாகம் ஒரு பர்சனல் மேட்ரு இல்லவே இல்லை. ஒரு சமுதாயத்துக்கும் குலத்திற்கும் சேர்ந்தது. விவாகம் மூலம்தான் சொந்த பந்தம் உருவாகுது. கர்ப்ப பலன் கிடைக்கும் போது அது சமுதாயத்தை சேர்ந்த விஷயமா மாறுது. அதனால திருமண விஷயத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பக்தின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பக்தி குறைவான வேலைகளை செஞ்சிருவாங்க. எத்தனை பேர் இந்த நாட்கள்ல விவாக விஷயத்துல தேவனுடைய சித்தம்னு நினைச்சு தான் விருப்பப்பட்டவங்களை தேவன் ஆசீர்வதிச்சு கொடுக்கணும்னு தேவன்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த சிம்சோன் தன்னுடைய விருப்பப்படியே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். திருமணம் ஆனதும் சண்டை வந்துருச்சு. அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க கேவலமா பேசினாங்க. வருத்தப்பட்டான், அம்மா வீட்டுக்கே வந்துட்டான். இது என்னங்க? திருமணத்துக்கு அப்புறம் கணவன் கோவிச்சுக்கிறதும் மனைவி கோவிச்சுக்கிறதும், இன்னைக்கு நம்ம தேசத்துல மனைவி கோவிச்சுட்டு அம்மா வீட்டுக்கு போறதும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் சில கணவன்மார்கள் கோவிச்சுக்கிட்டு மனைவியும் குழந்தையும் விட்டுட்டு போயிடுறாங்களாம். பாருங்க, விவாகத்துல கோவிச்சுக்கிறதுக்கு இடம் இல்லைங்க. ஆடம்பரமா வாழலாம், கஷ்டப்பட்டு கூட வாழலாம். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் நீ மனைவியை விட்டு போறதுக்கோ கணவனை விட்டுட்டு போறதுக்கோ அங்க இடமே இல்லை. ஆனா இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. இளம் பிராயத்துல நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவியை விட்டுட்டு போயிட்டேன்னா தேவன் அவங்க பக்கத்துல இருந்து உன்னை கேள்வி கேட்பாராம். எத்தனை பேரு திருமணமான 2வது நாள், 4வது நாள், 3வது மாசம், 6வது மாசம், இன்னும் சிலர் கல்யாணமாகி 20 வருஷத்துக்கு அப்புறம் மனைவியை விட்டு பிரிஞ்சுட்டு வேற ஒரு திருமணம் செஞ்சுக்கிட்டு ஆகாசத்துக்கு மேல பறந்துடுறாங்க. வயசு வித்தியாசம் இல்லாம, முறைகளை பத்தி யோசிக்காம, தன்னுடைய சரீர ஆசைகளுக்கு ஆட்பட்டு விபச்சாரம் செய்யற மாதிரி செய்யறத பார்த்தா நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்குங்க. மனித ஜாதி தேவனுடைய சிருஷ்டி, தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டவங்க. நாம மிருகங்கள் கிடையாதுங்க.
மிருகங்களுக்கு தான் நீதி, நியாயம், பரிசுத்தம் எல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார். தவறுகள் நடக்க கூடாதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் சொந்த மனைவியை கொடுத்திருக்கார். ஒவ்வொருத்தருக்கும் சொந்த கணவர் இருக்கணும்னு வேதம் சொல்லுது. ஒவ்வொருவருக்கும் சொந்த மனைவி இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொந்த கணவர் இருக்கணும். நீ உன் சொந்த புருஷனோட மட்டும்தான் மகிழ்ச்சியா இருக்கணும். நீ உன் மனைவியோட கூட தான் சந்தோஷமா இருக்கணும். உன்னுடைய உறவு முறைகள் பிற ஸ்திரீயோடையோ பிற புருஷன் கூடவோ இருந்ததுன்னா நீ மிருகங்களுக்கு ஒப்பாயிடுவேன்னு வேதம் சொல்லுது. எதனால இந்த காலத்துல எய்ட்ஸ் நோய் வந்திருக்கு? ஆப்பிரிக்கா காட்டுல அநாகரிகமான அந்த மிருகங்கள் மூலமா பரவன நோய் தான் அது. இதனாலதான் முறைகேடா போய் இந்த நோய் ஒவ்வொரு ஊர்லயும் வந்துருச்சு. ஒரு காலத்துல வெளிநாடுகள்ல, அதாவது விபச்சாரத்தையே சட்டம் அனுமதிக்கிற மாதிரி இருக்கிற வெளிநாடுகள்ல இந்த நோய் வந்துச்சு. ஆனா இந்த காலத்துல கிராமப்புறங்களுக்கு போனா கூட சாதாரண மனிதர்களுக்குள்ள பார்த்தா இந்த ஊர் முழுதும் இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்கன்னு சொல்றாங்க. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. அப்படின்னா எவ்வளவு கீழ்த்தரமான நிலைக்கு நம்ம மனித குலம் போயிட்டு இருக்கு பாருங்க. கணவனை விட்டுட்டோ மனைவியை விட்டுட்டோ பிற ஸ்திரீயோட பிற புருஷனோட சம்பந்தம் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம இந்த மனித குலங்கிறதே இந்த நாட்கள்ல தேவனுடைய சட்ட திட்டம், கற்பனைகளை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய மார்க்கத்தை குப்பையில போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சுக்க முடியுது. திருமணம் ஆயிடுச்சா உன் மனைவியை விட்டுடாத, இல்லைன்னா திருமணமே பண்ணிக்காத, அவ்வளவுதான் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது. மனைவிக்கு கணவனா இருந்தேன்னா விவாகரத்து கேட்காதே. ஏன்னா திருமணம் ஆனதுக்கு அப்புறம் உன்னுடைய எண்ணங்கள் உன் மனைவியை நீ எப்படியாவது சந்தோஷமா வச்சுக்கணும். உன் கணவனை எப்படின்னு கனப்படுத்தி ஆகணும். தேவனுக்கு அப்புறம் உன்னுடைய வாழ்க்கையில உன் மனைவி அல்லது உன் கணவன் அப்படின்னு இருக்கணும். ஆனா இப்போ என்னன்னா, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட மனைவியை தள்ளி விட்டுட்டு தாய் தகப்பன் பேச்சையும் கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்துறதும் சித்திரவதை செய்யறதும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். புருஷன் தன் தாய் தகப்பனை விட்டு விட்டு மனைவியோடு சேர்ந்திருப்பான். அவர்கள் 2 பேரும் ஒரே சரீரமா இருப்பாங்கன்னு தான் வேதம் சொல்லுது. அதுதான் திருமணத்தில் இருக்கிற ஒரு ரகசியம். நீ திருமணமானதுக்கு அப்புறமும் அம்மா அப்பா அப்படின்னு ஓடிட்டு இருந்த எப்படி? உன்னை பெத்து வளர்த்து ஒரு குடும்பத்தையும் உருவாக்கி கொடுத்துட்டாங்க. இப்போ நீயும் ஒரு தகப்பனாவோ அல்லது தாயாவோ ஆயிடுவ. உனக்குன்னு ஒரு குடும்பம் தரப்பட்டிருக்கு. உன் குடும்பத்தை நீ தான் பார்த்துக்கணும். இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு போய் கிடக்கிறது. இதனால தாயா தகப்பனா கல்யாணமான பிள்ளைங்களுக்கு நீங்க எவ்வளவு சிரமங்களை கொடுக்குறீங்க. திருமணமானதுக்கு அப்புறமும் அவன் தன்னோட மனைவியை பிரியப்பட்டானா அது உங்களுக்கு கவலையா இருக்கு. திருமணமான பெண்ணு தன்னோட கணவனோட பேச்சை கேட்டா அதுல உங்களுக்கு என்னங்க சிரமம்? அதுதான திருமணத்துல முதல் அத்தியாயமே. கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும். அதுதாங்க தாம்பத்திய ரகசியம். அதனால ஆசீர்வாதம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு. தயவு செஞ்சு கல்யாணமான உங்க மகனோட விஷயத்துல தேவையில்லாம தலையிடாதீங்க. அவங்களுக்குள்ள வேற்றுமையை உருவாக்கிடாதீங்க. இவளை விட்டுட்டு வேறொருத்தைய கட்டிக்கூடான்னு யோசனை சொல்லாதீங்க. நீ இல்லைன்னா என் பொண்ணுக்கு வேற ஒருத்தன் கிடைப்பான்னு சொல்லி சவால் விடாதீங்க. இதெல்லாம் கெட்டு போறவங்களுக்கும் அழிந்து போறவங்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அம்மா உன் கணவனுக்கு நீ சேவை செய், உன் மனைவியை நீ நேசிடா அப்படின்னு சொல்ல வேண்டியது தாய் தகப்பனோட கடமைங்க. இப்படி பெற்றோர்கள் சொல்லாம இருக்கிற காரணத்தினால்தான் அநேக குடும்பங்கள் இன்னைக்கு பிரிஞ்சு போய் கிடக்குது. எத்தனை விதமான கதைகளை கேட்கிறாங்க. ஒரு கணவன் அங்க இங்க இங்க அங்கன்னு ஒரு பொண்ணுக்கு தெரியாம இன்னொரு பொண்ணை, இன்னொரு பொண்ணுக்கு தெரியாம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இதனால எத்தனை பெண்கள் அழுதுகிட்டு இருக்காங்க. என் கணவர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணோட வாழ்ந்துகிட்டு இருக்காரு, இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்துறாரு, வேற இடத்துக்கு போயிட்டாரு, என்ன விரும்பல, எனக்கு குழந்தை இருக்கு, என் குழந்தைய விரும்பல, என் குடும்பத்தை கண்டுக்கவே இல்லை, வேற ஒருத்தைய கூட்டிட்டு வந்து எனக்கு சாப்பாடு போட மாட்டேங்கிறாரு. இப்படி பல பேர் சொல்றதை நாம கேட்கும் போது மனிதர்கள் எவ்வளவு கேவலமான நிலைக்கு போயிட்டாங்கிறத நாம பார்க்கும்போது இப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்கு மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசமே இருக்காதுன்னு தோணுது. அப்புறம் விவாகம் அப்படிங்கிற பந்தமும் குடும்பங்கிற ஒரு கட்டுக்கோப்பும் எங்கேயும் பார்க்கவே முடியாதுங்க. பரிசுத்த வேதாகமம் எச்சரிக்குது. தேவனாகிய கர்த்தர் எச்சரிக்கிறாருங்க. திருமணம் புனிதமானது, குடும்பம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. இந்த சிம்சோன் தேவனுடைய சேவகனா இருக்க வேண்டிய சிம்சோன், தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டிய சிம்சோன், ஒளிப்பிராயமா இருக்க வேண்டிய சிம்சோன், சத்துருக்களின் சிம்மாசனத்தை நிர்மூலமாக்க வேண்டிய சிம்சோன் அந்த ஸ்திரீயை விரும்பி அவளை பார்த்து இஷ்டப்பட்டு அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உடனே வெறுப்பும் வந்துருச்சு, விட்டுட்டான்.
கோவப்பட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். திரும்பவும் தான் மனைவி வேணும்னு போகிறான். அப்போ அந்த பொண்ணோட தகப்பன் சொன்னாரு, ஐயோ மருமகனே, நீங்க நிஜமாவே கோவிச்சுட்டு போயிட்டேங்கன்னு நினைச்சேன். உன் மனைவியை உன்னோட ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னார். வேணும்னா என்கிட்ட இன்னொரு பொண்ணு இருக்கா, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாராம். உண்மையிலே அவன் தகப்பன் தானா? அது என்ன குடும்பமா? இந்த விபரீதமான சம்பவங்கள் அந்த காலத்திலையும் இந்த காலத்திலையும் எந்த காலத்திலையும் இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா மனிதர்கள் இன்னைக்கு இல்லைங்க, என்னைக்கோ கெட்டு போயிட்டான். கெட்டுப்போன மனிதனோட இருதயத்தில் இருந்தது கெட்ட காரியங்கள் இல்லாம நல்ல காரியம் எப்படி நடக்குங்க? சாக்லேட் கம்பெனிலிருந்து சாக்லேட் தான் வருமே தவிர சாராய கம்பெனிலிருந்து சாக்லேட் வருமா? அந்த கெட்ட வாசனை சாராயம் தானே வெளியில வரும். அது மாதிரி தான் கெட்டுப்போன மனிதனோட இருதயத்திலிருந்து நல்ல விஷயம் எதுவும் வராது. வேதத்தில் மார்க் 7வது அதிகாரம் 22வது வசனம் சொல்லுது, களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடு புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகியவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். சிம்சோன் பாவங்க, அவன் விருப்பப்பட்ட பொண்ணு அவனுக்கு கிடைக்கல. அவனுடைய விவாக வாழ்க்கையும் கனவாயிடுச்சு. மனத அளவில் குறுகி போயிட்டான். ஒரு விதமான கவலையோடையும் சிந்தனையோடையும் இருந்துட்டான். அதான் அந்த பொண்ணு மேலே மோகம் கொண்டு எங்கே போனாலும் அங்கே யாரோ ஒரு பொண்ணை பார்த்து அவன் மேலே ஆசைப்பட்டுட்டான். மோகம் வேற, அன்பு வேற. பல பேர் குழம்பி போயிடுறாங்க. மோகம் அப்படிங்கிறது அது ஒரு விதமான இச்சைங்க, ஆசை. அந்த ஆசை தீர்ற வரைக்கும் தான் மோகம் இருக்கும். ஆனால் அன்பு நீண்ட காலம் வரைக்கும் இருக்கும், நம்பிக்கையுள்ளதா இருக்கும். அதாவது கணவன் மனைவிக்கு இடையே இருக்க வேண்டியது நேசம், நாட் மோகம். சரீர சம்பந்தமான ஆசைகள் இல்லைங்க, உறவு சம்பந்தமான விஷயம் இல்லை. விவாகம் என்பது உறவு இச்சையை தீர்த்துக்கிறதுக்கான கேவலமான விஷயமே இல்லை. சமைச்சு போடுறதுக்கோ உடல் பசியை தீர்த்துக்கிறதுக்கோ ஒரு பொண்ணு ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற விஷயமே இல்லைங்க. அது விவாகம் என்பது பரிசுத்தமானது, அன்பிற்குட்பட்டது, அன்பின் தொடக்கம். அது திருமணங்கிறது ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லி ஒருத்தருக்காக ஒருத்தர் வாழணும். ஒருத்தரோட கஷ்டங்களை இன்னொருத்தரும் சேர்ந்து அனுபவிக்கணும். ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கணும். இருவரும் இதயங்களை திறந்து பகிர்ந்துக்கணும். ஒரே எண்ணத்தோட, ஒரே ஆசையோட, ஒரே சரீரமா, ஒரே மனசுள்ளவங்களா வாழ்ந்து சந்தான விருத்திகளை உண்டு செய்து ஒரு பரலோகத்தை பூமியில உருவாக்குறது தான் குடும்ப ரகசியம். அப்படின்னா உங்களுக்கு அப்படி ஒரு குடும்பம் இருக்கா? அப்படிப்பட்ட சமாதானம், சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கா? எத்தனை குடும்பங்கள் இதனால பிரிஞ்சு போயிருக்கு. எத்தனையோ பெண்கள் இழந்திருக்காங்க. எத்தனையோ பேர் தனியா பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுடைய பிள்ளைகள் எவ்வளவு நசுக்கப்படுறாங்க. சிம்சோன் விபச்சாரி ஒருத்தியை பார்த்து அவளோடு இணைந்தான். அப்புறம் மோகம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் ஒரு குணமானவளா, யோக்கியமானவளா, அவ கன்னித்தனமானவளா அப்படின்னு யோசிச்சு பார்க்காம ஒரு விபச்சாரி அவன் பார்த்தான். வேசினா பலருடைய ஆசைகளை தீர்க்கிற அந்த உறவு மூலமா பலரை சந்தோஷப்படுத்தக்கூடிய கேவலமான ஒரு பொண்ணு. அப்படிப்பட்ட வேசியோடு அவன் இணைந்து விட்டான். இது மாதிரி எத்தனை குடும்பங்கள் இன்னைக்கு சமாதானம் இல்லாம தெருவில் சுத்திக்கிட்டு இருக்காங்க. மனைவியை விட்டு சந்தோஷம் அடையாம இன்னொரு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டு எத்தனை பெண்கள் இதனால அடுத்த ஆணோட தவறான சம்பந்தம் வச்சுக்கிட்டு குடும்பத்துல விரிசலை ஏற்படுத்தி இருக்காங்க. வேதாகமம் சொல்லுது, அடுத்த ஆணையும் அடுத்த பெண்ணையும் இச்சையோட நீ பார்த்தா, மோகமான எண்ணத்தோட நீ பார்த்தா அதுவே வேசித்தனம். தேவனுடைய வார்த்தை சொல்லுது. திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி பரிசுத்த வாழ்க்கைக்கு அப்புறம் அடுத்த ஆணோடையோ அடுத்த பெண்ணோடையோ உடல் சம்பந்தமான உறவு வச்சுக்கிறது தான் விபச்சாரம். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. திருமணத்துக்கு முன்னால வேறொரு ஆணோட வேறொரு பொண்ணோட தப்பான உறவை வச்சிருந்தா அது நடத்தை தவறுகிற விஷயம் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய சரீரமே தேவனுடைய ஆலயம், அதை பரிசுத்தமா வச்சுக்கணும்னு தான் தேவன் ஆசைப்படுறாரு. அதனை வேசித்தனத்துக்கு ஒப்படைக்கிறதுனால அதற்கு தகுந்த பிரதிபலனை நீ அனுபவிக்க வேண்டி வருது. ஆமா, HIV, AIDS இப்படி வியாதி நிறைய பேர் அனுபவிக்கிறாங்க, வருத்தப்படுறாங்க. சரீரத்துல நோய்களை எதிர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. இந்த HIVங்கிற நோய் அந்த சக்திகளை அழிக்குது. அப்ப என்னாகும்? நோய் எதிர்ப்பு சக்தியே இல்லாதப்போ அந்த நோயில அடிக்கப்பட்டோம்னா
அந்த நேரத்தில், அதாவது எதிர்ப்பு சக்திக்கு எதிர்ப்பு இல்லாமல் போயிருச்சுன்னா அந்த நோய் வந்த நோய் போகாது. அவன் தினமும் நலிஞ்சு போயிடுவான். சளி பிடிச்சாலும் சரி, காய்ச்சல் வந்தாலும், தலைவலி வந்தாலும், வயிற்று வலி வந்தாலும் அந்த நோய் குறையாம பல நோய்களால கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இது ஏதோ கொசுவாலையோ அல்லது தொற்று நோயோ கிடையாதுங்க. யாராவது உடலுறவு சம்பந்தமான பாவம் செய்யறாங்களோ அது மூலமா மட்டும்தான் இந்த நோய் வரும். இன்னைக்கு எத்தனையோ பேர் கணவன் செஞ்ச தப்பால அல்லது மனைவி செஞ்ச தப்பால இறந்து போய்கிட்டு இருக்கிறாங்க இந்த நோயால. உன்னை நீ கெடுத்துக்கிறது மட்டும் இல்லாம உன் மனைவிக்கும் உன் குழந்தைக்கும் நீ கெடுதல் செய்யறவனா இருக்க போறியா? எய்ட்ஸ் நோய் வந்த ஒரு பெண் கர்ப்பவதியானா அவ கர்ப்பத்தில் இருக்கிற அந்த குழந்தையும் கூட அந்த நோயால பாதிக்கப்படுங்கிறத பார்க்கிறோம். எவ்வளவு பயங்கரமானது! விவாகம் பரிசுத்தமானது, குடும்பம் பரிசுத்தமானது. இப்ப கூட நீங்க இந்த மாதிரி பாவங்களுக்கு இடம் கொடுத்து நீங்க தவறு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களுக்கு ஒரு வழி இருக்குங்க வேதத்துல. இயேசு கிறிஸ்துவிடத்துல முழங்காலிட்டு ஜெபிங்க. என்னைக்கோ ஏசப்பா இந்த நோய்களுக்காக சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்காருங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமா எத்தனையோ நோய் இருந்தாலும் அது சுஸ்மாக்கப்பட்டிருக்கு. எத்தனையோ பேர் எய்ட்ஸ் பேஷண்ட் தன்னுடைய பாவங்களுக்காக வருத்தப்பட்டு மன்னிப்பு கேட்டு விடுவிக்கப்பட்டிருக்காங்க. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் வச்சா அவங்க குணமடைஞ்சிருக்காங்க. டாக்டர்கள் கூட ஆச்சரியப்படுற மாதிரி அவங்களுடைய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அதுல எந்த விதமான நோய் இல்லாததை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு கூட அந்த அற்புதத்தை தேவனால செய்ய முடியும். உங்க குடும்பம் இப்ப கூட விரிசல் அடைஞ்சிருக்கலாம். தப்பான முறையில் உன்னுடைய விவாகத்தை நீ தொடங்கி வாழ்க்கையில செட்டிலாகவே முடியாம நிம்மதி இல்லாம வேதனையோடு இருக்கியோ என்னவோ, உனக்கு ஒரு வழி இருக்கு. அந்த மார்க்கம்தான் இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட வா. நசுக்கி ஒடுக்கப்பட்டவரோட அந்த வாழ்க்கை முடங்கி போயிருக்கிற உன்னுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்து சிக்கல்கள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய சக்தியை இயேசு கிறிஸ்து உனக்கு தருவார். அதை பத்தி என்னால விவரிக்க முடியுமே தவிர நீ விசுவாசிச்சா அந்த அற்புதத்தை அனுபவிக்க முடியும். திருமண விஷயத்துல அலட்சியமா இருக்காதீங்க. இந்த சிம்சோன் கடைசியில தன்னுடைய வாழ்க்கையில வேசித்தனத்துக்கு அடிமையாயி போனான். அவ ஆட்டி படைக்கிற மாதிரி எல்லாம் ஆட ஆரம்பிச்சிட்டான். சத்துருவோட சமூகத்துல இந்த பலசாலியான சிம்சோன் அந்த பொண்ணுகிட்ட தன்னையே ஒப்படைச்சதுனால அவகிட்ட அடிமையாயிட்டான். அடிமையான அவன் சத்துருக்களோட கையில சிக்கிக்கிட்டான். நீ தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு உன் இஷ்டத்துல நீ போனா சத்துருக்களோட கையில மாட்டிக்குவ. எத்தனை பேர் தேவனுடைய சாயலால் உருவாக்கப்பட்டவர்கள் தரித்திரரா இருக்காங்க, வியாதியோடு இருக்காங்க, பிரச்சனையோடு இருக்காங்க. காரணம், நீ சாத்தானுடைய கையில் சிக்கி கொண்டிருக்கிறாய். அவன் உன்னை பிழிஞ்சு சக்கையாக்கிக்கிட்டு இருக்கான். உன்னை விடுவிக்கிறதுக்காகத்தான் ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் மூலமா இன்னைக்கு உன்னோட பேசிக்கிட்டு இருக்கார். நம்பு, விசுவாசி. ஏசப்பா எனக்கு கருணை காட்டுங்க, இந்த நிலையிலிருந்து என்னை விடுவீங்க அப்படின்னு நீங்க இருக்கிற இடத்துல ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஒரு அற்புதம் நடக்கும். இந்த சிம்சோன் அதைத்தான் செஞ்சான். இந்த ஒரு தடவை என்னை கண்ணெடுத்து பாருங்கப்பா. என் இஷ்டப்படி என்னோட சரீரத்தை நான் பயன்படுத்திட்டேனே, என்னுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துக்கிட்டேனே, என்னுடைய எதிர்காலத்தை நான் பாழாக்கிட்டேன், என்னுடைய விவாக விஷயத்தில் நான் தவறு பண்ணிட்டேன். இப்ப என்னுடைய வாழ்க்கையே சின்னாபின்னம் ஆயிடுச்சு. ஒரு தடவை என்னை ஏறெடுத்து பாருங்கன்னு கண்ணீரிட்டு முறையிட்டான். அவ்வளவுதான். தேவன் அற்புதமான வகையில அவனுக்கு அதீதமான ஒரு பலத்தை கொடுத்தாரு. சத்துருக்கள் அனைவரையும் ஜெயிக்க சக்தி கொடுத்தார். ஆனா அவங்களோடு சேர்ந்து அவனும் கூட மரித்து போனான். கவனிங்க, தேவன் நமக்காக தலை சிறந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தார். நாம அதை சின்ன பின்னமாக்கி வாழ்க்கைய சிக்கலுள்ளதான் மாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படித்தானே? இப்ப கூட உன்னுடைய விவாகம் விரிசல் அடைஞ்சு தனியா வாழறையோ என்னவோ, திரும்பி என் மனைவி எனக்கு கூட வருவாளா, மறுபடியும் என் கணவன் என்னோட சேர்ந்துக்குவானா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கியோ என்னவோ, ஐயோ என்னுடைய கணவர் வேற ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்காரு, இனி என் குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கியா? குழந்தைங்களை பாருங்க. ஒரு தடவை அவங்களுக்காக ஒருத்தர் மன்னிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லுங்க. நீங்க 2 பேரும் சமாதானம் ஆகுங்க. 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. உங்களால முடியலன்னா எனக்கு பலன் வேணும்னு இயேசு கிறிஸ்துவோட சன்னிதானத்தில் முழங்காலிட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை இயேசு கிறிஸ்து பிரியத்தினால நீங்க நிரப்பப்படும் போது அன்பின் ஐக்கியத்தோட சந்தோஷ சமாதானத்தோட வாழ முடியும். ஆமாங்க, ஏசப்பா எத்தனையோ பிரிந்து போய் கிடக்கிற குடும்பங்களை சேர்த்து வச்சிருக்காரு. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, ஏசையாவை சார்ந்து கொள்ளுங்க. அந்த நித்திய ராஜ்யத்துல வாரிசாகிறதுக்கு நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்காக வளர்த்து நித்திய ஜீவனை நோக்கி வாழ்க்கை நடத்தலாம். சரி, ஜெபம் பண்ணலாமா?
அன்பும் பரிசுத்தமும் நிறைந்த தகப்பனே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பேசுங்க. உம்முடைய சித்தப்படி வாழவும், உம்முடைய ஆசீர்வாதத்தோட வாழவும் நீங்க கிருபை செய்யுங்க. உம்முடைய சித்தப்படி திருமணம் செய்து நல்ல தாம்பத்திய வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்க அவங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சாத்தானுடைய காரியங்களிலிருந்து அவங்கள விடுவீங்கப்பா. தேவ பக்தியை மனித ஜாதிக்கு தரும் தகப்பனே, எந்த கணவன் மனைவிக்கு நடுவில் சாத்தான் இறங்கி அவர்களை பிரிக்கவும் கெடுக்கவும் முயற்சி செய்கிறானோ, அப்படிப்பட்ட குடும்பங்களை உம்முடைய நாமத்தினால் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஐயோ, என்னுடைய கணவர் என்னை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணோடு சுத்துறாரே, எத்தனை காலம்தான் நான் அதை பொறுத்துக்க முடியும் அப்படின்னு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் கண்ணெடுத்து பாருங்க ராஜா. அவங்க கண்ணீரை தொடச்சு அவங்களோட சேர்த்து வைங்க ராஜா. என்னோட வாழ்க்கை சரியில்லை, என்னோட நடவடிக்கை சரியில்லை, நான் இன்னொரு பெண் மேல மோகத்தோடு இருக்கிறேனே, சரீர இச்சையினால் நிறைந்து கிடக்கிறேனே என்று உண்மையாக வருத்தப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் நீங்க இறங்குங்க ராஜா, விடுவீங்கப்பா. இந்த சமயத்துல சாத்தானுடைய கையில சிக்கி தவிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை செய்யுங்கப்பா. மனைவி விட்டு பிரிந்து கிடக்கிற ஒவ்வொரு கணவனுடைய மனசுலையும் ஒரு காரியத்தை நடத்தி காட்டி தன்னுடைய நிலையை அவன் உணர்ந்து அவன் வீட்டுக்கு அவன் திரும்பி போறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. கணவனை பிரிந்து வேற ஒரு இச்சைக்காக வேற ஒரு புருஷனோட வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியையும் நீர் விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விரிசலான குடும்பத்தை கட்டுவீங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு குடும்பத்திலையும் கிரியை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் எண்ணங்களையும் நீர் பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா உடனே ஒரு போஸ்ட் கார்டை எடுத்து எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. இல்லைன்னா ஃபோன் பண்ணுங்க. இமெயில் மூலமாவோ SMS மூலமாவோ கூட உங்க ஜெப வேண்டுதல்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஒருவேளை உங்க குடும்பங்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதிலிருந்து உங்களை விடுவிச்சு தேவன் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கறதுக்காக உங்களுக்காக தேவனுடைய சன்னிதானத்தில் நின்று ஜெபிக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். நீங்களும் கூட ஏசப்பா மேல விசுவாசத்தோட இருங்க. அவர் உங்க குடும்பத்தை பார்த்துக்குவாரு. உங்க வாழ்க்கையில் அவர் நல்லது செய்வாரு. நீங்க இழந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி தருவார். ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி மறுபடியும் சந்திக்கலாம். ஆமென். உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.